Hey guys, this is Shruti and you're watching Simply Shruti. So இன்னைக்கு வந்து as you all know நம்ம வந்து Q&A வீடியோ பண்ண போறோம். So நான் வந்து ஒரு 1 week ago இந்த போஸ்ட் வந்து கம்யூனிட்டி டாப்ல போட்டிருந்தேன் and அதே மாதிரி சிமிலரா Instagram ஸ்டோரியிலயும் போட்டிருந்தேன். உங்ககிட்ட questions கேட்டிருந்தேன் Q&A வீடியோஸ்க்காக. So first of all நான் சொல்லியானோ நிறைய question வந்திருக்கு. Thank you so much. But at the same time என்னால எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம Q&A வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இத வந்து கிளியர் பண்ணிடுறேன். And also நான் வந்து அதுல ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருந்தேன் தட் எல்லா क्वेश्चனும் சேர்த்து ஒரே கமெண்ட்ல கேட்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே ஃபில்டர் அவுட் பண்ணி நான் ஒரு 10 to 15 questions நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். I hope you guys enjoy it. Without further ado, let's move into the video. So the first question is from Kaushika Mani. உங்க அப்பா அம்மா எப்போ காட்டுவீங்க? ஸோ பேசிக்லி எப்போ வீடியோவில் வந்து அவங்களுக்கு வந்து நான் அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அம்மா வந்து தே ஆர் நாட் ரெடி டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. நான் வீடியோஸ் பண்ணுறது என்னோட இன்ட்ரெஸ்ட், அதனால நான் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி வர்றதுக்கோ ஸோ அவங்க எல்லாரும் எப்போ ரெடியாக இருக்காங்களோ அன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். நான் இன்ஃபேக்ட் ஐ எம் ஆஸ்கிங் தெம் டு கம் இன் மை வீடியோஸ் ஆஸ் வெல். நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ வென்எவர் தே சே that they are ready, நான் கண்டிப்பா அவங்கள வந்து வீடியோஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றேன். பட் இப்போதைக்கு they are just not interested, so அவங்கள நம்ம தனியாவே விட்டுடலாம். The next question is from Nashwa's Creation. How do you handle so many characters as one person and where do you get costumes? Costumes நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Costumes நான் ரொம்பலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு டிஷர்ட் தான், அது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஷோபாமான ஒரு ஷால் மட்டும்தான் ஐம் சேஞ்சிங், ஸோ அதுவும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் விக் எல்லாம் நம்ம தனியாக வாங்குறது. ஸோ அதெல்லாம் நமக்கு அமேசான் ஆன்லைன் இதில் எல்லாம் கிடைக்கும். விக் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது ஆஸ் மை டேட் இஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இங்கே எல்லாமே விக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். And yeah, மற்றபடி I don't put so much makeup and I don't invest much in costumes. So yeah. So the next question is from Aryology. Did anyone demotivated you and what is their reply with your growth? Demotivated in the sense நிறைய பேர் வந்து என்னை கலாய்ச்சிருக்காங்க நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2.5 years I am doing YouTube and எனக்கு இப்போ தான் ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இத்தனை நாள் எனக்கு இந்த ரெக்கக்னிஷனே கிடைக்கல. I was working for zero until lockdown. ஸோ அது வரையும் என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி பேசியிருக்காங்க நிறைய பேர். என்னை நல்லா தெரிஞ்சவங்களே எனக்கு வந்து டிமோட்டிவேட்டட் மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. திங் இஸ் தேட் நான் அது எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா 1000 பேர் அதை வந்து குறை சொல்கிறதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இக்னோர் ஆல் தேட் அண்ட் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதை தான் நான் பண்ணேன் அண்ட் ஐ ஹாவ் ஸ்டார்டட் கெட்டிங் ரிசல்ட். என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் டெடிக்கேஷனோடு பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். திஸ் இஸ் மை ரிப்ளை டு தெம் with my growth. I want to develop myself more. I want to grow this channel more. So அதுக்கு வந்து உங்களோட எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். So the next question is from Taste Your Words. Akka, did you study in KV Island grounds? Then I definitely saw you. I am also studying in the same school. எனக்கு உங்கள் பேர் என்னன்னு தெரியல, பட் Taste Your Wordsன்னு போட்டிருக்கு. பட் யா ஸோ சாரி, நான் கேவி ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் படிக்கலை. நான் கேவி ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் வந்திருக்கேன், பட் தட் வாஸ் லாங் பேக். இப்போ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக என்னை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நான் ஸ்கூலிங்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ யா ஐ டிடன்ட் ஸ்டடி இன் கேவி ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ். So the next question is from Asifa Asma. Hi sis. Hi Asifa. Do you know to read Malayalam and Tamil? I do know to read Malayalam and write Malayalam, but வந்து எனக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரியாது. தமிழ் நல்லா பேசுவேன், பட் எழுத படிக்க தெரியாது. So yeah.
The next question is from Ajisha. YouTube videos இட்டது பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் லைஃபில் வந்தது? மலையாளம் தமிழ் கலந்து பேசியிருக்காங்க. So I can clearly get that you're a Mallu. So yeah, love from Kerala. Love back to you as well. So YouTube videos போட்டதுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் லைஃப்ல வந்ததுன்னா, நான் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். என்னோட வேலையை நானே செய்ய கற்றுக்கிட்டேன். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நவ். அண்ட் யா, மேஜர் சேஞ்ச் வந்து ஐ ஹாவ் ரிசீவ்ட் அ லாட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். என்னோட ஃபேமிலி வந்து பெருசாகிட்டே போகுது. ஐ எம் ரிசீவிங் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. நம்ம சிம்பிளி ஸ்ருதி ஃபேமிலி க்ரோ ஆகிட்டே போகுது. அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தானே. என்ன இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண இருக்காங்க அப்படின்றது that itself is a very big change. முன்னாடி எனக்கு இது எதுவுமே கிடையாது. So yeah, I am double triple stronger now. So yeah, அதுதான் என்னோட லைஃப்ல வந்து major changes. So the next question is from Amit R. What is your favorite novel series if you have read any? நான் first படிச்சது வந்து அமிஷ் திரிபாட்டியோட சிவா ட்ரைலஜி. I must say அந்த நாவல் நான் படிச்ச, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் நாவல், ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் அது. ஸோ அந்த நாவல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ரீடிங் மோர் புக்ஸ். இஃப் யூ ஹேவன்ட் ரெட் தட், யூ மஸ்ட் ரீட் புக். ஸோ கண்டிப்பாக செக் தட் அவுட். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் லீனா ஜூடியா தமிழன். அக்கா, வை கிரண் அண்ணா இஸ் நாட் கமிங் இன் எனி ஆஃப் யுவர் காமெடி வீடியோஸ்? ஐ saw கிரண் அண்ணா ஒன்லி இன் கேரளா vlog. ப்ளீஸ் கிவ் கேரக்டர் ஃபார் கிரண் அண்ணா. நான் கேரக்டர் கொடுக்காம இல்லை. ஹீ இஸ் ஸ்டில் ஸ்டடிங் அண்ட் ஸ்கூல் படிச்சுட்ருக்கான். எதுக்குமே அவனுக்கு வந்து டைம் கிடையாது. ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாம்ஸ். அண்ட் அவனுக்கு வந்து காமெடி வீடியோஸ், ஆக்டிங், அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்டில் நான் இன் ஜென்ரல் எனி ஆஃப் த வீடியோஸில் நான் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் யா, ஃபார் நவ் திஸ் இஸ் த திங். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் ஷிவானி எல்பி. Will you watch serials? I do watch serials, but வந்து நான் தமிழ் சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன். ஹிந்தி சீரியல்ஸ் தான் நிறைய பார்ப்பேன். அண்ட் சீரியல்ஸ் மட்டும் இல்லை, சீரீஸும் பார்ப்பேன். இங்கிலீஷ் சீரீஸ் அண்ட் நான் ரீசெண்டாக டர்க்கிஷ் சீரீஸும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி கோ வாட்ச் டர்க்கிஷ் சீரீஸ் ஆஸ் வெல். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் விஜயா மீனா. உங்கள் தம்பியோட நீங்கள் என்னென்ன விஷயத்துக்கு ஃபைட் பண்ணுவீங்க? ப்ளீஸ் ஆன்சர் மீ. என்னென்ன விஷயம்னு கேட்காதீங்க, எல்லா விஷயத்துக்குமே ஃபைட்டு தான். நாங்கள் எவ்வளோ அளவுக்கு சண்டை போடுறோமோ அந்த அளவுக்கு வி சப்போர்ட் ஈச் அதர் ஆஸ் வெல். ஸோ யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் விஜய் ஆதித்யா எஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் எப்போ? சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் வைக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலை. ஒரு 100K ரீச் ஆகட்டும், அப்போ ஐ டெஃபினெட்லி கீப் அ சப்ஸ்கிரைபர்ஸ் மீட். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக வீல் கீப் அ சப்ஸ்கிரைபர்ஸ் மீட். ஓகே, யா. So the next question is from Mereslin Margaret Nellaturi. I don't know how to pronounce this name, but anyways, what is your brother's aim, Akka, when he was a kid? He's still a kid. I mean, schooling kuda mudikala, so he's still a kid, and his aim is to become an engineer. So the next question is from Sri Balasubramanian. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஏன் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஸோ உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? என் டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லை. ஐ திங்க் நோ, இல்லை நினைக்கிறேன். என் டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லை. பட் எனிவேஸ், good question. The next question is from Pinky Plush. Please to reveal Shobhama's best friend Sugandhi. Real lifeல சுகந்தி கேரக்டர் அப்படின்னு ஒருத்தவங்க நிஜமாவே இருக்காங்க. எனக்கு வீடியோல எப்படி கொண்டு வரணும், எப்படி ரியல் கேரக்டரை கொண்டு வரணுமா, இல்லை அவங்கள மாதிரியே நான் நடிக்கணுமா எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் அப்படியே சுகந்தியே ஒரு அன்னோன் பர்சனாகவே வச்சுருக்கேன். பட் லெட்ஸ் சி, கேட்டதுனால I'll plan something for Sugandhi as well. Okay, stay tuned. The next question is from Sunita Balaji. Akka, nowadays why are you not putting skincare and hair care routine? Skincare and hair care routine பார்க்கறதுக்கு ஆளே இல்லை, அப்படிதான் நான் சொல்லணும். மோஸ்ட்லி வந்து எல்லாரும் சேனலுக்கு எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஃபார் காமெடி வீடியோஸ். இன் ஜென்ரல் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹோம் டூர் அதெல்லாம் வந்து 1-2 பேர் தான் கேட்குறீங்க.
மேக்ஸிமம் ஒரு 10 people கேட்பீங்க, அவ்வளோதான். அந்த ஒரு 10 பேருக்காக இட் இஸ் ரியலி டஃப் ஃபார் மீ. ஏன்னா வீடியோ அப்படின்றது, ஒரு வீடியோ எடுத்து போடுறது இட் இஸ் அ வெரி டைம் கன்சூமிங் ப்ராசஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப ஒவ்வொரு வீடியோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஃப் பீப்புள் டோன்ட் வாட்ச் இட் தென் வாட் இஸ் த ஹோல் பர்பஸ்? ஸோ அதனால தான் நான் பண்ண மாட்டேன். பட் ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் வந்து நான் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணுற விஷயம் கிடையாது. ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குன்னா நான் அதுவே ரொம்ப நாளைக்கு அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் 2 வீடியோ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு. அதே தான் நான் வந்து இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் வித் சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதுவே தான். ஸோ திரும்ப நம்ம அதுவே ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக ஐ எம் நாட் புட்டிங் தோஸ் வீடியோ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் பாலகுரு. கிரண், நீங்கள் எப்போ சிம்பிளி ஸ்ருதியில் வருவீங்க? ஆன்சர் பண்ணியாச்சு. சிம்பிளி ஸ்ருதியில் வந்தால் ஸ்ருதி அக்கா நீங்கள் என்ன ரோல் உங்கள் தம்பிக்கு கொடுப்பீங்க? என் தம்பிக்கு என்ன ரோல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு வந்து ஆக்டிங் அப்படின்றத விட இந்த மாதிரி ஃபன் வீடியோ, Q&A, ட்ரையிங் ஹேக்ஸ், அந்த மாதிரி வீடியோஸில் வர்றது தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸில் தான் நான் கூட்டிகிட்டு வருவேன். ஆக்டிங்க்கு அவனுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் கீர்த்தனா. What was your favorite cartoon when you were little? I used to watch அப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் தானே, லூனி டூன்ஸ் வரும். அதில் லூனி டூன்ஸ் பார்ப்பேன், டொனால்ட் டக், மிக்கி மவுஸ்து. ஸோ டாம் அண்ட் ஜெரி இருக்கும். டாம் அண்ட் ஜெரி எல்லா ஜென்ரேஷன்லேயும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நானும் பார்த்துருக்கேன் டாம் அண்ட் ஜெரி. I used to watch that. The next question is from Aishwarya Rajan. Have you ever got beatings from your teacher? When was it? Beatings கிடைச்சது என்னைக்குமே எனக்கு beatings கிடைச்சதே இல்லை, except for one time I got slap from my PT sir. So அவர் வந்து ஏதோ குவிஸ் மாதிரி நடத்திட்டு இருந்தாரு. நான் வந்து அவருக்கு தெரியாம மறைச்சு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து அவர் பார்த்துட்டு வந்து he just slapped me. அது வந்து ரொம்ப முன்னாடி 6th கூட இருக்காது, ஒரு 5th or 4th இருக்கும், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் தட் வாஸ் லாங் பேக். அதுக்கப்புறம் ஐ வென்ட் காட் பீட்டிங்ஸ் ஃப்ரம் மை டீச்சர்ஸ். ஸ்கோல்டிங்ஸ்லாம் கிடைக்கும், பட் நாட் பீட்டிங்ஸ். The SO-J7. அக்கா, ரியல் லைஃப்ல நீங்க படிப்ஸா? கைண்ட் ஆஃப் ரொம்ப வந்து கேம்ஸ் பீரியட் கூட போகாம கிளாஸ்ல உட்காந்து படிக்கிற மாதிரி டைப்பும் கிடையாது, பட் சுத்தமா படிக்காம இருக்கிற டைப்பும் கிடையாது. மீடியோக்கர். ஐ ஆல்வேஸ் ஹேட் 80% மார்க்ஸ் ஆல்வேஸ். ஸோ கைண்ட் ஆஃப் படிப்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். So that's it for all the questions. ஒரே question மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன், and that is because அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. I wanted to do separately அந்த session மட்டும். So this question was from Taruneshwaran. Akka, what phone do you use? I am using Realme C11, fan from Malaysia. And சிலவங்க வந்து உங்கள் ஃபோனில் என்ன இருக்குது, வாட் இஸ் இன் மை ஃபோன் அப்படிலாம் வேறு வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த செஷன் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ யூஸ் த ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M31s. ரீசென்ட்லி தான் மாற்றினேன். நான் இத்தனை நாள் ஆக்சுவலி ஐ யூஸ் டு யூஸ் விவோ V3, பட் ரீசென்ட்லி ஐ சேஞ்ச். அது வந்து ஒரு 5 years பேக் முன்னாடி வாங்கினது விவோ V3, பட் ரீசென்ட்லி ஐ சேஞ்ச் இட் டு சாம்சங் கேலக்ஸி M31s. தட் இஸ் வாட் ஐ எம் கரண்ட்லி யூஸிங். ஸோ ஓகே, என்னோட ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ கேன் see side by side what is happening. So the first thing you see is my wallpaper. Breathe அப்படின்னு ஒரு ரொம்ப காமான ஒரு வால்பேப்பர். எனக்கு வந்து எப்போவுமே ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறது பிடிக்காது வால்பேப்பராக. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் அ வெரி சட்டில் வால்பேப்பர். இந்த வால்பேப்பர் ஐ டவுன்லோடட் ஃப்ரம் Pinterest. நீங்கள் Pinterestல இன்னும் க்ரியேட் பண்ணலை, அக்கௌண்ட் இல்லைன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி செக் த ஆப் அவுட். இது வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷனோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. I genuinely love the app, and Instagramல இருக்கிறத விட I spend most of my time in Pinterest. So I love the app. So left swipe பண்ணீங்கன்னா I have my most like used widgets. ஒன்று வந்து வெதருக்கு இருக்கும், ஒன்று வந்து டைம், ஒன்று வந்து கேலண்டர், இன்னொன்று ஃபோன் ஆப்டிமைசேஷன், இன்னொன்று சும்மா ஒரு ஃபோட்டோ விட்ஜெட். அண்ட் அகெயின் ஐ ஹாவ் த ஆப் Pinterest தேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட விஷன் போர்டு அதில் தான் இருக்குது. ஸோ ஐ யூஸ் த ஆப் மோஸ்ட் ஆஃபன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது டு அ வெப்சைட், Bitly அப்படின்னு ஒரு வெப்சைட். அது வந்து நம்மளோட URL வந்து ஷார்ட் பண்ணிக்கும்.
ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லலாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கானது தான் நான் ஃபர்ஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அண்ட் திஸ் வில் பி மை ஹோம் பேஜ். அண்ட் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணேன்னா ஐ ஹாவ் மை விஷன் போர்ட். விஷன் போர்ட்லேருந்து ஒரு சில இமேஜஸ் மட்டும் நான் வந்து ரைட் சைடில் வச்சுருக்கேன். அது வந்து நான் காமிக்க போகிறது கிடையாது பிகாஸ் இட் இஸ் பர்சனல். ஸோ யா, ஐ ஹாவ் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப் செக்ஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஆப் செக்ஷன் வந்தீங்கன்னா the first folder I have is social. I have all my social media apps here. Instagram, WhatsApp Business, Facebook, Josh, ShareChat, Moj, Telegram, Messenger, Viber இதெல்லாமே நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ். சிலதெல்லாம் இதில் இன்பில்ட்டாக இருக்குது, பட் சிலதெல்லாம் நான் டே டு டே யூஸ் பண்ணுற ஆப். ஸோ ஐ ஹாவ் தட். The next one is my files. அப்புறம் clock இருக்குது. அப்புறம் இது யூடியூப் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஆப். யூடியூப், டியூபடி, YT ஸ்டுடியோ. இது வீடியோ பாண்டா கம்ப்ரெசர் இஸ் சச் அமேசிங் ஆப். நீங்கள் வந்து ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணணும், ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப். கம்ப்ரெஸ் பண்ணி அழகாக கம்ப்ரெஸ் பண்ணும், குவாலிட்டியே லூஸ் ஆகாது, பட் ஃபைல் சைஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ நான் ஜென்ரலி என்னோடய வீடியோ எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் போட்டு கம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ யா. The next I have Samsung folder. Samsung folderல வந்து சாம்சங்கில் என்னென்ன built-in apps இருக்கோ அதெல்லாம் வச்சுருக்கேன். The next folder is Google folderல வந்து கூகுளோட ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். மேப்ஸ், ஜிமெயில் எல்லாமே. நடுவில் வந்து கேலண்டர் அண்ட் கேலரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பேசிக். அதுக்கப்புறம் OneDriveனு ஒரு ஆப், அது இதில் இருக்கிறது built-in cloud. அது நான் யூஸே பண்ணுறது கிடையாது. WPS ஆஃபீஸ் ஃபார் ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு எல்லாமே, டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு, PDF, PowerPoint எல்லாமே. செட்டிங்ஸ் அண்ட் ஹோம் ஆப்பில் வந்து நான் ஹோமில், அதாவது ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நான் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன ஆப்ஸ் கீழே வச்சுருக்கேனோ ஸோ அதெல்லாம் வந்து தனியாக இந்த ஆப் ஃபோல்டர்லேயே இருந்ததில்ல, அதெல்லாம் நான் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். மெசேஜஸ், கான்டாக்ட்ஸ், ஃபோன், கேமரா, காவலன் SOS ஃபார் சேஃப்டி பர்பஸ் அண்ட் சிம்பிள் ஃபோட்டோ விட்ஜெட். இந்த விட்ஜெட் யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் மை விஷன் போர்ட். ஆப் செக்ஷனில் நான் வந்து தனித்தனியாக என்னோடய யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். த ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் ஐ ஹாவ் இஸ் எடிட்டிங்கில் ஐ ஹாவ் Lightroom, Snapseed, PicsArt, Legend, Canva, background eraser, InShotல I generally edit my Instagram reels. அதெல்லாம் வந்து ட்ரோல்ஸ்க்குலாம் நான் InShot ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. Lightroom, Snapseed, PicsArt is for photo editing. என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுற ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இந்த 3 ஆப்பில் தான் எடிட் பண்ணுவேன். Legend is for யூடியூப்ல வந்து நான் ஏதாச்சும் டெக்ஸ்ட் அனிமேஷன் வைக்கணும், டைட்டில் அனிமேஷன் வைக்கணும்னா I use this app called Legend. And Canva is for creating posters. நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் ஜாபும் பண்ணுறதுனால I use the app for that purpose. And background eraser again for background remove பண்ணணும் any of the photosனா I use this app. So yeah, basic apps தான். Editing folder முடிச்சாச்சு. Then I have this Galaxy app. Next I have this folder money. ஃபார் இதில் வந்து நான் மணி ரிலேட்டட் ஆப்ஸ் எல்லாமே வச்சுப்பேன். லைக் ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணுறது, பேடிஎம், கரன்சி. சீக்ரெட் ஆப் இஸ் டு மேனிஃபெஸ்ட் மோர் மணி. இட்ஸ் அ பெய்ட் ஆப். நீங்கள் வந்து அதில் உங்களோட பர்ச்சேசஸ் ஐ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் ஷோ. உங்களோட பர்ச்சேசஸ், மேனிஃபெஸ்டட் மணி எவ்வளோ, உங்களுக்கான டெய்லி இன்ஸ்பிரேஷன், அஃபர்மேஷன், எவ்வளோ வாங்கணும், உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் சும்மா நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கேன் மேனிஃபெஸ்ட் மோர் மணி. நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதில் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் படிச்சிருங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ஆப் தான் இது. இட் இஸ் அ பெய்ட் ஆப். ஸோ யா. அதுக்கப்புறம் கூகுள் பே, SBI ஆப். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஃபார் மணி பர்பஸ். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் Pinterest again and screen recorder app, Galaxy Theme app, அப்புறம் டிவைஸ் கேர், அதுக்கப்புறம் லீஸ்ட் யூஸ்ட் ஆப்ஸ். இதெல்லாம் வந்து நான் ஜிப் பண்ணி வச்சுப்பேன் தனியாக ஒரு ஃபோல்டரில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நான் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணாத ஆப்ஸ்.
Then I have Udemy வந்து ஆன்லைன் கோர்சஸ்க்கான ஆப். நான் இப்போ கரண்ட்லி ஐம் அட்டெண்டிங் அ கோர்ஸ். ஸோ அதுக்காக அந்த ஆப் வச்சுருக்கேன். கேமரா கனெக்ட் வந்து நம்ம கேமரா வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கும் டு இம்போர்ட் பிக்சர்ஸ் டு the phone directly via Wi-Fi. So அதுக்கான ஆப். And after that I have LinkedIn jobs related காக வச்சுருக்கேன். So yeah, அதெல்லாம் தான் என்னோட ஃபோனில் இருக்குது. ரொம்ப பேசிக் ஃபோன். நான் வந்து ரொம்ப தீம்ஸ், ரொம்ப வால்பேப்பர்ஸ், கலர்ஃபுல்லாலாம் வச்சுருக்க மாட்டேன். ரொம்ப பேசிக் என்ன தேவையோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எஸ் guys, that's it for today's video. I hope you guys liked it. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ டூ கமெண்ட் பிலோ. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குது which I haven't answered earlier, வேறு ஏதாச்சும் ஃபன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பிலோ. நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். And yeah, I'll see you in the next one. Until then, bye.